குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல் பழைய வெள்ளத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பி தேவனுக்கு வளர்ப்பு மகளாய் பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னைய மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு துணை விதித்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோமே. காட்டுக்கு நான் போறேன். எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வர்றாங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒரு பேர் அழகி ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகுனால் அழகு, அப்படி ஒரு அழகுங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசைக்குள் மற்பதமான பேரழகு. அப்படி ஒரு பேரழகிய வாழ்நாள்ல நீங்க யாருமே சந்திச்சிருக்கவே முடியாது. அம்புட்டு அழகு. அப்படி ஒரு அழகி நீங்க சொன்னோன்னா அவளை பார்க்கல் போல இருக்கு எனக்கு. நான் கூட்டிட்டு வரேன் இருங்க. அம்மா வள்ளிநாயகம் வாங்க. ரெஸ்ட் எடுக்கலாம் பார்க்கறியா? அது ஒண்ணு இல்லப்பா, ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? வள்ளி எல்லாம் ஒரு அழகா, நெசமாவா? வள்ளியோட தோழி எல்லாம் ஒரு அழகா, இவங்க 2 பேரை விட அவதான் ரொம்ப அழகா இருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு பொறாமையா இருக்கு. சரி பாத்துருக்காங்களா? இல்ல யாரும் இல்ல நீங்க எதுவும் பாத்திருக்கீங்களா? நானுமே என்ன பார்த்தது இல்லப்பா. ஆனா எனக்கு பார்க்கணும் போல ஆசையாவே இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா அழகா இருப்பாளாம்ல. ஊரே பேசும்போது அப்ப நமக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து கண்ணுங்கருத்தமா காட்டுக்கு காவலுக்கு போறோம். அதனால காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க. மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்லங்க, வேற ரொம்ப நாளா